ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான தாட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த டேயை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தாட் வந்து டேக் எ ரைட் டிசிஷன் அட் எ ரைட் டைம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தாட். அதர்வைஸ் யூ வில் ரெக்ரெட் எ லாட் இன் யுவர் லைஃப். ஓகே, பர்சனலாக நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நானும் ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த தாட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறான்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிரிக்கெட் மேட்சை எடுத்துக்கிடுவோம். ஸோ 140 ஆர் 150 கிலோமீட்டர் பெர் ஹவரில் பவுலர் போடும்போது 0.01 செகண்டில் அந்த பேட்ஸ்மேன் வந்து டிசிஷன் எடுக்க தவறிட்டார்னா அவர் வந்து ஹீ வில் பேக் டு த பெவிலியன். ஓகே, பெவிலியனில் போய் உட்கார வேண்டியதான், அவுட் ஆகி போக வேண்டியதான். தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். அவுட்னா அவுட், அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரில தாங்க லைஃப்பும். ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ரைட்டாக டிசிஷன் எடுக்கலான்னா, கரெக்டாக டிசிஷன் எடுக்கலான்னா யூ வில் ரெக்ரெட் எ லாட். ஓகே, அது இன்னும் ஒரு புரியும்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ட்ரெயின் வந்து 7 o'clock போகுதுன்னா நீங்கள் 7 o'clock இருந்தால் அதை பிடிக்க முடியும். அந்த டிசிஷன் கரெக்டாக எடுத்தால் தான் அங்கே போய் ட்ரெயினில் போக முடியும். நீங்கள் 7:05க்கு போனாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் உசைன் போல்ட் வேகத்தில் நீங்கள் ஓடினாலும் அந்த ட்ரெயினை நீங்கள் பிடிக்க முடியாது. இதுதாங்க லைஃப். ஓகே, ஸோ ப்ளீஸ் டேக் எ ரைட் டிசிஷன் அட் எ ரைட் டைம். அந்த டிசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும். ஓகே, சம்டைம்ஸ் தப்பாக போகலாம். டிசிஷன் எடுக்க முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணணும். இது ரைட்டாக தப்பான்னு எழுதி பார்க்கணும். ஸோ ரைட்டுன்னா ஜஸ்ட்டு கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது கரெக்டாக டிசிஷன் எடுத்து ஜஸ்ட்டு ட்ராவல் வித் தட். ஓகே, ஸோ அந்த மூமெண்ட்டை நம்ம விட்டுட்டோம்னா லைஃப் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தட். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா படிக்கிறது தான் உங்களோட டிசிஷன். இந்த படிக்கிறத நீங்கள் இந்த மூமெண்ட்டில் விட்டுட்டிங்கன்னா வயசாகும்போது அதுக்கு ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. லேட்டராக ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ணும்போது அப்படி தான், இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண முடியும். சாவ போகிற நேரத்தில் தான் நம்ம இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ஏஜ் ஆன பிறகு. ஸோ இந்த ஒர்க் பண்ணும்போது அந்த கரெக்டாக டிசிஷன் எடுத்தால் யூ வில் பி இன் பெட்டர் பொசிஷன். விராட் கோலி எடுத்துக்கோங்க. அவருக்கு தெரியும் கிரிக்கெட்டால் ரொம்ப நாள் விளையாட முடியாது. அதனால் என்னென்னா இப்போவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார், பிஸ்னஸ் பிராண்டை உருவாக்கிட்டார். ஓகே, ஸோ அவர் கிரிக்கெட்டை விட்டாலும் லைஃப் லாங்காக இன்கம் வர மாதிரிக்கெல்லாம் ஒரு டிசிஷன் எடுத்து அதை ரெடி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காரு. ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டேக் எ ரைட் டிசிஷன் அட் எ ரைட் டைம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹேவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.